நீரிழிவு நோயாளிகள் எந்தெந்த மாதிரியான பழங்களை உள்ளெடுக்கலாம், எந்தெந்த மாதிரியான பழங்களை உள்ளெடுக்க கூடாது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல கண்டிப்பாக இருப்பீங்க. இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பெஸ்ட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய 10 முக்கியமான பழங்களை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நீங்களும் நீரிழிவு நோயாளிகளாக இருப்பீங்களாக இருந்தால், அல்லது உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ அல்லது அயலவர்களோ நீரிழிவு நோயினால் பீடிக்கப்பட்ட நபர்களாக இருப்பார்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழங்களில் முக்கியமான பழ வகை என்ன அப்படின்னு சொன்னால் பெர்ரி பழ வகைகள். பொதுவாக ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ரோஸ்பெர்ரி, இதனை தவிர பிளாக்பெர்ரி, இந்த மாதிரியான பழ வகைகள் நீங்கள் நீரிழிவு நோயாளிகளாக இருப்பீங்களாக இருந்தால் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். காரணம் இதில் அதிகப்படியான நார்ச்சத்து காணப்படும். இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரியான பழங்கள் இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக பயப்படாமல் எடுத்துக்கொள்ளலாம்.